ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 5ஆம் இடம், 5ஆம் ஸ்தானம். சிம்மராசிக்கு இப்போ அட்டமத்தில் சனி பகவான் சுக்கரன் இருக்காங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியோட தாக்க வெகுவாக குறையும். வருகிற மார்ச் 27 வரைக்கும் சுக்கரன் 8ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால நல்ல வருமானம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இருக்கிறாங்க. குரு பார்வையில் இருக்குது, பரவாயில்ல. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். 11ஆம் தேதி மார்ச் 11 வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் வலுப்பெறும், நல்லாயிருக்கும். எனக்கும் இன்டகிரேஷன், கணவன் மனைவி உறவு, சொந்த பந்தம், நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு மார்ச் மாதம் யோகா நாட்களை சொல்கிறேன். மார்ச் 10 ஆயிடுச்சு, இருந்தாலும் அடுத்து வருகின்ற நாட்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு யோகா நாட்கள், அதிர்ஷ்ட நாட்களை சொல்கிறேன். ராஜயோகம் உள்ள நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே யோக நாட்கள் என்ன, அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், லக்கி நம்பர் என்ன, அதெல்லாம் சொல்கிறேன். இதை பற்றி தினமும் ஒரு வீடியோ போடுறேன். தினமும் கோடீஸ்வரன் யாருக்கு கோடிகள் அடிக்கும்னு ஒரு தலைப்பில் வீடியோ போடுறேன். அதுலேயும் உங்களுக்கு தினசரி பலன்கள் சொல்லுவேன். இது மாத பலன்கள். இதில் குரு பலம் உள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லுவேன். அந்த நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி எந்த வகையில் பணம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதையும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், இதன்படி கரெக்டாக நடக்கும். சரியா நேயர்களே? ஏன்னா நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு ஆயிலை திருமணம் பண்ணக்கூடியது, வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. அதனால தான் கோயிலில் ஜென்ம நட்சத்திரம்னு என்னென்னு கேட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். சரி நேயர்களே, இப்போ மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. சரியா? நீங்கள் இந்த லக்கணம், ராசி இதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன பிரச்சனை, நான் எந்த பிரச்சனையில் இருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னா அது கண்டிப்பான பரிகாரத்தையும் அதுக்குண்டான வழிபாடும் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை தீர்க்கிறது 2 தான். வழிபாடு, இறை வழிபாடு. அடுத்து பரிகாரம். பரிகாரங்கிறது நம்பிக்கை. அதை செஞ்சிட்டோம்னா நம்ம நல்வழிப்படுவோம். ஏன்னா அதை செய்யும்போது நம்ம ஒரு நல்ல உள்ளத்தோட, நல்ல உடலோடு செய்வோம். நல்ல ஒரு ஆத்ம திருப்தியாக செய்கிறதுனால அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அதுக்காக தான் பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதன் அந்நேரம் அந்த மூமெண்ட்டில் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பான். சரியா? பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு மனதாக இருந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அது அவனுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால தான் பரிகாரம் சொல்கிறாங்க. பரிகாரம் செய்ய வேண்டிய நோக்கமே அதனால தான். மனதை ஒருமுகப்படுத்துகிறது தான் பரிகாரம். ரைட் நேயர்களே, இப்போ மக நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். பூரம், உத்தர நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற நாட்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். ரைட் நேயர்களே, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் மார்ச் 10, மார்ச் 13, மார்ச் 17, மார்ச் 18, மார்ச் 22, மார்ச் 26, மார்ச் 27, மார்ச் 28, மார்ச் 31. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன். மக நட்சத்திரத்துக்கு மார்ச் 10, மார்ச் 13, மார்ச் 17, மார்ச் 18, மார்ச் 22, மார்ச் 26, மார்ச் 27, மார்ச் 28, மார்ச் 31. உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், அதாவது மகாதன யோகம் உள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள். அன்றைக்கி உங்களுக்கு கோடிகளாவோ லட்சங்களாவோ ஆயிரமாவோ கிடைக்கலாம். உங்கள் அலோகேஷன், ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம், தொழில், உத்தியோகம் இது தொடர்பாக பண வரவு இருக்கும். அது நிலுவை பணமாக இருக்கலாம், போட்டி பந்தயம், பரிசில் பணம் இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வரும். பழைய பணமாக இருக்கலாம், விடுபட்ட பணமாக இருக்கலாம், அரியஸ் பணமாக இருக்கலாம், வர வேண்டிய வாரா கடனாக இருக்கலாம், சொத்து பத்து விற்று அதில் பணம் வரலாம். இல்லை மற்றவங்க உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், உயிர் எழுதலாம். அது பணமாகவோ, இடமாகவோ, நிலமாகவோ, வீடாகவோ, நகை நட்டாகவோ எப்படினாலும் வரலாம். அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு ஒரு பேரதிர்ஷ்டம் காத்திருக்கு. 13, மார்ச் 13, மார்ச் 22, மார்ச் 31. இந்த 3 நாட்கள் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ். ஸோ உங்களுக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் மக நட்சத்திரத்துக்கு மார்ச் 13, மார்ச் 22, மார்ச் 33. சாரி 33 இல்லை 31, மன்னிக்கவும் 31. மார்ச் 13, மார்ச் 22, மார்ச் 31. அன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். சரியா? மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லுங்கள். அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்பிவிட்றேன், ஃப்ரீயாகவே அனுப்பிவிடுவேன். நமஸ்தே செல்வரூபிணியே, நமஸ்தே கமலவாசினியே, நமஸ்தே தனப்பிராப்தன் வித்தியம் சத்துர்பதமே சதா. அந்த மந்திரத்தை அன்றைக்கி சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த 3 நாட்கள்
உங்களுக்கு மகா தனம் உள்ள யோகம், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர் வந்து அன்றைக்கி லக்கி நம்பராக பாவிக்கப்படுகிறது. அந்த 3 நாள் நிற்கும். 6ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக, லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது. தெய்வம் தந்த லக்கி நம்பர் மார்ச் 13, மார்ச் 22, மார்ச் 31. 6ஆம் நம்பர்னால் 15ன்னு எடுத்துக்கலாம், 51ன்னு எடுத்துக்கலாம், 33ன்னு எடுத்துக்கலாம், 24ன்னு எடுத்துக்கலாம், 42ன்னு எடுத்துக்கலாம், சரியா, 60ன்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை வந்து 6ன்னு முடியணும். ஓகே நேர்களே, இப்போ மக நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்டமுள்ள நாட்களையும் சொல்லிட்டேன், கோடீஸ்வர யோகம் உள்ள நாட்களும் சொல்லிட்டேன், அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வத்தையும் சொல்லியாச்சு, லக்கி நம்பரையும் சொல்லியாச்சு. இதுபோக மற்ற நாட்களுக்கு உங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் அதையும் கொஞ்சம் சொல்கிறேன். பூரம் உத்திரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்த பலன்களை சொல்கிறேன். பொறுமை கணம் தேவை. இப்போ மக நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 17, மார்ச் 26 அன்றைக்கி எப்படி சார் பலன்கள் இருக்கும்னா, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதுபோக வந்து தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, தொழில் நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். நகைக்கடை, ஆர்னமெண்டல், ஃபேன்சி ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், வீடு கட்டி விற்கிறவங்க, பில்டிங் ப்ரோமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ பெண்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கும் மார்ச் 17, மார்ச் 26. நல்லா மகிழ்ந்து நல்ல சந்தோஷமாக எல்லோருக்கூடையும் நல்லபடியாக இருப்பீங்க. ஆண்கள் பெண்களோட சந்தோஷமாக இருப்பீங்க, பெண்கள் ஆண்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். மார்ச் 18, மார்ச் 27 எப்படி சார் இருக்கும்னா, கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, நல்ல லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க. உயர்கல்வி படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 10, மார்ச் 28 எப்படி சார் இருக்கும்? தூரதேச அமைப்பில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நல்ல அயன சயன போகம் நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும். ஓகே நேர்களே, மக நட்சத்திரத்துக்கு ஓரளவு சொல்லியாச்சு. பலன்களை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லலாம். நான் அப்பப்போ வீடியோ போடும்போது ரிவைஸ் பண்ணுவேன். ரைட் நேர்களே. அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்கள் மார்ச் மாதம் அப்படி பார்த்தோம்னா, மார்ச் 10, மார்ச் 11, மார்ச் 14, மார்ச் 18, மார்ச் 23, மார்ச் 27, மார்ச் 28, மார்ச் 29 இந்த நாட்களெல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள். தெய்வம் தந்த லக்கி டேஸ். மார்ச் 10, மார்ச் 11, மார்ச் 14, மார்ச் 18, மார்ச் 23, மார்ச் 27, மார்ச் 28, மார்ச் 29 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகின்றன. சரி சார், உங்களுக்கு வந்து தெய்வம் தந்த கோடீஸ்வர யோகமுள்ள நாட்கள் எல்லாமே இறைவன் தான் கொடுக்குறாரு. இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து கிரகங்கள் மூலிமா நமக்கு உதவி பண்ணுறாரு. கிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஸ்தட்டிக் பாலர்கள், அஷ்டமா சித்திகள், அஷ்டசித்தி கஜங்கள், திசை மன்னர்கள் இவங்க மூலிமா தான் நமக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றுறாரு. இப்போ வந்து பூர நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வம் தந்த லக்கி டேஸ், முக்கியமான நாள், வெரி வெரி லக்கி டேஸ் அப்படி பார்த்தோம்னா மார்ச் 14, மார்ச் 23 மிகச்சிறப்பாக இருக்கும். மார்ச் 14, மார்ச் 23 மிகச்சிறந்த யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். நற்துணையாவது நமச்சிவாயமே. நற்றவா உன்னை நான் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாய நமகேன்னு சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் வந்து 1ஆம் நம்பர். சரியா, 1ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பாவிக்கப்படுகிறது. அன்றைக்கி எந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கும்? அப்பா வழியில் லாபம் இருக்கும், தாப்பனார் வழியில் லாபம் இருக்கும். ஆள் நல்லா ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை, வைராக்கம், கௌரவம் இருக்கும். அரசியல் அரசாங்கவாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களை, விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க. ஸோ பூர நட்சத்திரத்துக்கு மார்ச் 14, மார்ச் 23 கோடீஸ்வரம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி தெய்வம் தந்த லக்கி எண் வந்து 1ஆம் நம்பர். ரைட்டு. இப்போ பூர நட்சத்திரத்துக்கு மற்ற நாட்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை வரிசைப்படுத்துகிறேன், பொறுமையாக காத்துருங்க. உத்திர நட்சத்திரத்துக்காரங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்த பலன் வரும். இப்போ பூர நட்சத்திரத்துக்கு மார்ச் 18, மார்ச் 27 நல்லாயிருக்கும். பெண்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு இதாக இருப்பீங்க, இயல்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, கண்கவர் பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, வாசனை திரவியம் சம்மந்தப்பட்டவங்க, அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண மகால், திருமண மண்டபம் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 18, மார்ச் 27 நல்ல ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். துட்டக்காரியம் தொடங்கும். முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அடுத்து மார்ச் 10, மார்ச் 28
குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க, கணக்கு சம்மந்தப்பட்ட வேலை, கணக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும், ஐடி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும், சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருமானம் அதிகமாகும். மார்ச் 10 மார்ச் 28 வந்து பூர நட்சத்திரத்துக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி மார்ச் 10 தான். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். ஆமாம் சார், எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து வந்து மார்ச் 11 மார்ச் 29 நல்லாயிருக்கும். தூரதேச தொடர்பு நல்லாயிருக்கும், அயனசேன போக நல்லாயிருக்கும், மனமும் உடலும் நல்லாயிருக்கும், தாய்வழி சிறப்புகள் இருக்கும், தாய்மாமன் வழியில் ஆதரவு இருக்கும், கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் சுப செலவாக தான் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு, நல்லாயிருக்கும். சரியா, நல்லாயிருக்கும். ஒரு தூரதேசத்து அலைச்சல் இருந்தாலுமே இஷ்டப்பட்டு தான் அலைவீங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நகண்டு போகிற மாதிரி இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். சரியா நேர்களே, லாபம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு, நான் கடைசியில் மறுபடியும் 3 நட்சத்திரத்துக்குமே இந்த லக்கி நம்பர், லக்கி டேஸை சொல்லுவேன், பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களை சொல்லுவேன், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்களை சொல்லுவேன். அதனால் மகம் பூர நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கடைசியிலேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் வீடியோ முழுமையாக கேட்கணும், அரைகுறையாக கேட்கக்கூடாது. முழுமையாக கேட்டால் தான் அதில் சில தகவல் தெரியும். சில முக்கியமான தகவல்களை கடைசியில் கூட சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், கடைசியில் நான் ஒரு சொல்லுவேன். அதனால் இன்றைக்குமே வீடியோவுக்குன்னு தயம் ஒதுக்கி கேளுங்க, நல்லது நடக்கணும்னா கேளுங்க. சரியா நேர்களே, இதெல்லாம் வந்து நான் வந்து வேத ஜோதிடத்தின்படி தான் எடுத்து சொல்கிறேன். நான் பஞ்சாங்கத்தை பார்த்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். நட்சத்திரம் தான் மெயின். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கணும். அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும், அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நல்ல காரியத்தை செய்யலாம். இதுக்கு வந்து சந்திராஷ்டமெல்லாம் தேவையில்லை. சந்திராஷ்டமம், திதி சூனியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நட்சத்திரத்துக்கு யோக நாள் சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 10 மார்ச் 11 மார்ச் 12 மார்ச் 15 மார்ச் 24 மார்ச் 28 மார்ச் 29 மார்ச் 30 இந்த நாட்கள்லாம் தெய்வம் தந்த லக்கி டேஸாக பார்க்கப்படுகிறது. உத்திர நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், மார்ச் 10 மார்ச் 11 மார்ச் 12 மார்ச் 15 மார்ச் 24 மார்ச் 28 மார்ச் 29 மார்ச் 30 உங்களுக்கு வந்து பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், கொடீஸ்வரம் உள்ள நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், பண லட்சமாவோ ஆயிரமாவோ கோடிகளாக பெறலும் உங்கள் அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி. மார்ச் 15 மார்ச் 24 இன்றைக்கி வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 15 மார்ச் 24 அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் அம்மனை வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். அதுபோக அன்றைக்கி லக்கி நம்பர் வந்து 2ஆம் நம்பர் 20 11 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 2ஆம் நம்பர் லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது. அந்த 2 நாளைக்கு மட்டும், மார்ச் 15 மார்ச் 24. இப்போ வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து யோகம் எப்படி இருக்குன்னு மற்ற நாளில் சொல்கிறேன். மார்ச் 10 மார்ச் 19 மார்ச் 28 இந்த நாட்களில் வந்து நல்லா இருப்பீங்க. சரியா, நல்ல ஒரு ஏக்கமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், பெண்களால் ஒரு ஏற்றமாக இருக்கும், குடும்பத்தில் அம்மா மாமியார் சித்தி மனைவி இவங்களுக்கு நல்ல ஒரு உணவு இருக்கும், பெண்களால் போற்றப்படுவீர்கள், ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களால் உதவி இருக்கும், உல்லாசம் டூர் பிக்னிக் போய்ட்டு வருவீங்க, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி சேர்ந்துக்குருவீங்க, சினிமா கேளிக்கை மால் எங்கேனாச்சும் போய்ட்டு வருவீங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும். சரியா, மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். மார்ச் 15 24 மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அயனசேன போகம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிமாநிலம் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும், பணம் பல வகையில் பெறும், பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 11 மார்ச் 29 மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, மிக நல்ல நாளாக பார்க்கப்படுது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும், வியாபாரம் பண்ணவங்களுக்கு நல்லாயிருக்கும், நவதானிய வியாபாரம், கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, ட்ரஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும், ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும், வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, டுட்டோரியல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மார்ச் 12 மார்ச் 30 மிகச்சிறப்பாக இருக்கும். உணவு விடுதி வச்சுருக்கிறவங்க, நவதானியம் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, போர்டிங் அண்ட் ராஜி வச்சுக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். உணவு உற்பத்தியாளர்கள், உணவு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சாப்பாடு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே வந்து யோகமுள்ள நாட்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோக மகாதனமுள்ள நாட்கள், கொடீஸ்வர யோகமுள்ள நாட்களை சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன், லக்கி நம்பரை சொல்லியிருக்கிறேன். இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே அந்த கொடீஸ்வர யோகமுள்ள நாட்களும் வழிபட வேண்டிய தெய்வத்தையும் லக்கி நம்பரையும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது முதல் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு வந்து கொடீஸ்வர யோகமுள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 13 மார்ச் 22 மார்ச் 31. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. லக்கி எண், தெய்வம் தந்த லக்கி எண் 6ஆம் நம்பர். பூர நட்சத்திரம், தெய்வம் தந்த லக்கி டேஸ், பேரதிர்ஷ்டமுள்ள நாள் மார்ச் 14 மார்ச் 23. முக்கியமான நாள் 2 நாட்கள். அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்றைக்கி லக்கி நம்பர் 1ஆம் நம்பர்.
உத்திர நட்சத்திரம் பேரதிர்ஷ்டம் உள்ள நாள், மகா கோடீஸ்வர யோகம் உள்ள நாள், பணம் பல வகையில் புரளும், மலை போல குவியும் நாள். மார்ச் 15, மார்ச் 24. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், கருமாரி அம்மன். இந்த அம்மனை வழிபாடு பண்ணலாம். அன்றைக்கி அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, நல்லா சொல்லியிருக்கிறேன், ஓரளவு தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். திருப்பியும் 2 தடவை சொல்லியிருக்கிறேன். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, சரியா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுபோல் உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு ரெமெடி சொல்லுவோம், சரியா? வழிபாடு பரிகாரம் சொல்லுவோம். ஜெனரல் ஜான் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க 8807457629. அதுக்கு கட்டணம் கொடுத்து பார்க்கணும், அதோடைய ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு வாங்குவோம். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம் பூரம் உத்திர நட்சத்திர நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இந்த அதிர்ஷ்ட தினத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவார். பணத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், தீர்க்க ஆயுளை கொடுப்பார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார், இன்பத்தை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க ஆயுளுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.